அப்படிங்க டிடிவி சார் இந்த தடவை வந்துட்டார் உள்ளுக்குள்ளே. அது வந்து உங்களுக்கு எலக்டோரல் பாலிட்டிக்ஸ்குள்ளே சமரசங்கள்ங்கிறது இட்ஸ் என்ன சொல்லுது அன்அவாய்டபிள் இன்னெவிட்டபிள். நீங்கள் பண்ண அதை வந்து தவிர்க்கவே முடியாதது. அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ லாஸ்ட் டைம் அவர் வந்து ஒரு 23-24 தொகுதிகள் வந்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். ஏடிஎம்கேக்கு விழ வேண்டிய ஓட்டுகளை எல்லாம் அவர் எடுத்துகிட்டு போனதுனால கிட்டத்தட்ட 20-25 சீட்ஸ் வந்து போச்சு. எல்லாமே லெஸ் தென் 5000 ஓட்ஸில் போச்சு எல்லாம். இப்போ அவரு கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு ப்ரூவன் ஓட் அப்படிங்கிறது வந்து ஒரு 3% to 4 இருக்கு. ஸோ அப்போ இது வந்து எங்கன்னா இது எங்கே பெருசாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சை பெல்ட் இருக்கு இல்லையா, தஞ்சாவூர் பெல்ட், தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும், தஞ்சை டு கீழ் தஞ்சை, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோலாக அதை ப்ளே பண்ணும். தென் இந்த பக்கம் ராமநாதபுரம், மதுரை இந்த சைடு, அப்புறம் கொஞ்சம் சவுத் அப்படியே போக போக அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இது வந்து அப்படி போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் சின்னம்மா வந்து இப்போ ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அது அவ்வளோ தூரம், ஏன்னா ஏடிஎம்கே வேணும் அப்படின்னு விரும்புகின்ற முக்குளத்தூர் மக்கள் இப்போ இருக்காங்க, உருவாகிட்டாங்க அவங்க. ஏன்னா டிடிவி அவர்கள் திரும்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு அவங்க விரும்பலாம், அதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அது இப்படி தான் எக்ஸாக்டாக நடக்கும்னு நான் சொல்ல வரலாம், பட் இட் மே ஹேவ் அட் எனி காஸ்ட், அதான் நான் நம்புகிறேன். ஸோ அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த அதிமுக கூட்டணி வந்து இந்த அரித்தமேட்டிக் கால்குலேஷன் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து விட்ட கூட்டணியாகத்தான் அது இருக்கிறது.